நேற்று பார்த்துட்டு இருந்தது ராமசப்தம் பார்த்துட்டு இருந்தோம். ராமசப்தம் பார்த்துட்டு இருந்தோம். ராமசப்தம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? ராமசப்தம் தெரியாது. ஓகே, அந்த சப்தம் மட்டும் தான் தெரியுமா? ராம, ரமா, பலம், அப்புறம் ஹரி, இந்த மாதிரி ஒரு 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 4 தெரியாது. ஆனா இதெல்லாம் நான் 10th படிக்கும்போது படிச்சது. அதுக்கப்புறம் சரி, அப்ப சரி. இப்போ அதோட யூசேஜஸ், அதாவது இப்போ மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்களாம் பண்ணிடுவேன், பட் மற்றவா யாராவது ரெக்கார்டிங் இருக்கிறவாளுக்காக சொல்றேன். இப்போ ராமக அப்படின்றது இது ஈக்குவல் ஃபார் இது கிருஷ்ண சப்தத்துக்கோ சரி, எந்த சப்தம் எடுத்துட்டாலும் வாசுதேவகா, வாசுதேவகா, சோ இந்த எந்த மாதிரி சப்தம் எடுத்துட்டாலும் அதாவது வாசுதேவன் மட்டும்தான். பட் நான் பிரதமால அடி எழுதி காமிக்கிறேன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. வாசுதேவ, அப்போ வாசுதேவ சப்தத்துக்கு அதாவது அகாராந்தகா புல்லிங்கா வாசுதேவ சப்தா, அகாராந்தகா புல்லிங்கா கிருஷ்ண சப்தா, அது மாதிரி முகுந்த சப்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எந்த சப்தம் எடுத்துட்டாலும் நமக்கு ராமசப்தத்தை ஒண்ணு மனப்பாடம் பண்ணிட்டா இதெல்லாம் ஈக்குவலா தான் இருக்க போகுது. இப்போ மத்தவாளுக்கு யாராவது கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணானா, இப்ப நேற்று நம்ம இந்த ராமசப்தம் பார்க்கும் பொழுது ராமம்னு நம்ம திவ்யா விபக்தியில எழுதணும் இல்லையா? ராமம் அப்படின்னு எழுதணும். சோ இப்போ கஷ்டப்படுறவா இது ராமனை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணானா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, வித்யா விபக்திக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாம். அது நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகமா தான் இருக்க போகுது. அந்த ஸ்லோகத்துல என்ன யூசேஜ் இருக்கோ அதை நம்ம மைண்ட்ல ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்லோகம் நமக்கு மனப்பாடம் பண்றது ஈஸியா இருக்கும். அப்போ அந்த ஸ்லோகத்தோட யூசேஜ் தான் இந்த வித்யா விபக்தியினுடையது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏன் சொல்றேன், இப்ப நம்ம ஆரம்பிக்கும் போது ஞானானந்தமயம் தேவம் ஆரம்பிச்சு முதல்ல பிரதமால இருந்தே ஆரம்பிக்கலாம். பிரதமா விபக்தி எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எப்படி சொல்றோம்? ஸ்ரீமான்னு சொல்றோம். ஸ்ரீமான். அடுத்தது ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா, ரைட்டா? இதுதான் சொல்றோம். சோ ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்த்திக, கவிதார்த்திக கேசரி சேர்த்து சொல்லணும். இதை அது அடியன் சொல்றேன் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. சோ கவிதார்த்திக கேசரி. அடியன் மாமி. அடியன் நமஸ்காரம்மா. இப்போ பிரதமா விபக்தியோட யூசேஜ் நமஸ்காரம். வேதாந்தாச்சாரிய வர்யா, வரியோன்னு இருக்கும். இது ஏன் வரியோன்னு ஆச்சுன்றது அடியன் சொல்றேன் இன்னைக்கு. மே சன்னி தத்தாம் சதா ஹிருதி. இதுதான் ஸ்லோகத்தோடைய பூர்வார்த்தம். இது ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்த்திக கேசரி சொல்லிட்டு பூர்வார்த்தம் அர்த்தம். இது முதல் பாதம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய முதல் பாதம், கவிதார்த்திக கேசரி இரண்டாவது பாதம். இது ரெண்டும் சேர்த்து பூர்வ அர்த்தம். வேதாந்தாச்சாரிய வர்யோ மே அது வரைக்கும் இருக்கட்டும். சந்நிதத்தாம் சதா ஹிருதி, இது உத்தரார்த்தம், அதாவது 4வது பாதம்னு சொல்லலாம். இல்ல இது ரெண்டுத்தையும் சேர்த்து உத்தரார்த்தம் சொல்லலாம். இது கிளியரா இருக்கு இல்லையா? பூர்வார்த்தம் உத்தரார்த்தம். இல்ல பாதங்களை வச்சு பிரிச்சுக்கலாம், எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். 4 பாதம் எல்லா ஸ்லோகத்துமே உண்டு. அப்படி இருக்கும் பொழுது முதல் பிரதமா விபக்தியை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா ராமக ராமோ ராமாகா அப்படின்னு இருக்குன்னா, இந்த ராமக அப்படின்ற யூசேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த முதல் ஸ்லோகா நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்ரீமான், இது நகாராந்த சப்தம். நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம அச்சு எழுத்துக்கள்ல முதல் ராம சப்தம் மட்டும்தான் பார்த்திருக்கோம் இல்லையா? ராமன் ஆலம்பு. இப்போ இந்த இடத்துல இன்னல் முடிஞ்சிருக்கு, அது இருக்கட்டும். ஆமா, இது ஸ்ரீமான் இருக்கட்டும்.
இது நம்ம பார்க்கல இன்னும். அதனால இது பிரதமா விபக்தி தான். 1.1 வச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. பிரதமா விபக்தி ஏகவச்சனம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ரைட்டா? வெங்கட நாதார்யः ராமः அதே மாதிரி. சோ இதுவும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது கவிதார்க்கிக கேசரி. நம்ம இன்னும் ஹரி சப்தம் பார்க்கல. ஈகாரா ஹரி சப்தம் அந்த மாதிரி ஈகாராந்த சப்தங்களும் இருக்கு. நதியில மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சப்தம் இது கேசரி அப்படின்றது. இதுவும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கவிதார்க்கிக கேசரி அதுச்சா. வேதாந்தாச்சாரிய வர்யः ராமः. வரியோன்னு வந்திருக்கிறதுக்கு காரணம் சந்தி. நம்ம சந்தி பார்க்க போறோம். ஏன் அது வரியோன்னு ஆச்சு, வரியாக விசர்க்கம் எப்படி ஓ ஆச்சு அப்படின்றத பார்க்க போறோம். அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்க வரியாக இருக்கணும். சோ வேதாந்தாச்சாரிய வர்யோமே அப்படிதான் இருக்கணும். சோ இதுவும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஆச்சா. அடுத்தது மே. நம்ம வந்து இன்னும் இன்னைக்கு பார்த்துருக்கலாம் அந்த சப்தத்தை. எனக்கு அப்படின்னு அர்த்தம். சந்நிதத்தாம் சதா ஹிருதி. இதெல்லாம் ஒரு கிரியா, இது ஒரு அவ்யய பதம், அது இருக்காது. இந்த ஹிருதி அப்படின்றது ஹிருது சப்தத்தினுடைய சப்தமி. இதுவும் நம்ம இன்னும் பார்க்கல. அதாவது தகாராந்தம் வரும். இது வந்து ஹலந்த சப்தத்துல வரதுனால இது ஒன்னும் பார்க்கல. இப்ப ஈஸியா நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதோட பூர்வார்த்தத்தை பத்தியில, அதாவது ஸ்ரீமான் வெங்கட நாதார்ய கவிதார்க்கிக கேசரி எல்லாமே பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இந்த ஒண்ணுத ஞாபகம் வச்சிருந்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரி அது வரைக்கும் இருக்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சோ ராமஹ மாதிரி இருக்கு. ஆனா இது அதாவது வெங்கடநாதார்யா ராமஹ மாதிரி இருக்கு. அடுத்தது வேதாந்தாச்சாரிய வர்யः ராமஹ மாதிரி இருக்கு. சோ ஒரு ஸ்லோகத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்படிப்பட்டவர் என்ன பண்றார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும்பொழுது கவிதார்க்கிக கேசரியாவும் இருக்கார். ஸ்ரீமான் வெங்கட அவருடைய திருநாமம் வெங்கடநாதார்யா. எப்படிப்பட்டவர்னா ஸ்ரீமான். அப்படிப்பட்ட ஸ்ரீமான் கவிதார்க்கிக கேசரி வெங்கடநாதார்யா. அப்படி இன்னொரு திருநாமம் என்ன இருக்கு, வேதாந்தாச்சாரிய. அப்படி வேதாந்தாச்சாரியருக்கு வரியரா இருக்கார், முதல்வரா இருக்கார், பெரியவரா இருக்கார், சிரேஷ்டரா இருக்கார். அப்படிப்பட்டவர் மே ஹிருதி சதா சந்நிதத்தாம். என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது அவருடைய தனியன் சேமிக்கிறது. கிளியரா இருக்கா இந்த விஷயம்? சோ பிரதமா விபக்தியோட யூசேஜ் இந்த இடத்துல நிறைய இருக்குன்றதுனால அடியே இந்த ஸ்லோகாவை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணி சப்தங்களை மனப்பாடம் பண்ற வாழ்க்கை இப்படி படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு தோணுது. இது ஒரு விஷயம். இது பிரதமா விபக்திக்கு இந்த ஸ்லோகா வச்சுக்கலாம். அது மாதிரி த்விதியா விபக்திக்கு சும்மா நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தோம்னா சப்தங்கள் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதுக்காக அடியே சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. இது ஓகேவா இந்த மாதிரி போறது? இப்போ செகண்ட், அதாவது த்விதியா விபக்தி. த்விதியா விபக்திக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஸ்லோகா. இது மாதிரி நம்ம ஃபெமிலியரான ஸ்லோகாவை எடுக்கும்போது நமக்கு இது தெரிஞ்சிடும். இல்லைன்னா புதுசு சம்பிரதாய விஷயமா ஒரு ஸ்லோகா சொல்றேன். எல்லா சில விபக்திகளுக்கு அது நம்ம தெரிஞ்சிட்ட மாதிரியும் ஆயிரம்ன்றதுக்காக அடியே நமக்கு இருந்தது. சோ த்விதியா விபக்தி பார்க்கும் பொழுது ஞானானந்தமயம் காலையில இப்ப சொன்னோம் இல்லையா, ஞானானந்தமயம் தேவம் பூர்வார்த்தம் முடிஞ்சு, அதாவது முதல் பாதம் முடிஞ்சிருக்கு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம். இது ரெண்டாவது பாதம். முதல் அர்த்தம் முடிஞ்சு. ஆதாரம் சர்வ வித்யானாம். இது மூணாவது பாதம். ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அச்சா, இது உத்தரார்த்தம் மூணாவது பாதம், நாலாவது பாதம் முடிஞ்சிருக்கு. இது கிளியரா இருக்கு இல்லையா? இப்போ ஞானானந்தமயம் தேவம், இப்போ ராமம்னு பார்த்தோம். ரெண்டாவது விபக்தி எப்படி இருக்குது, ராமம் ராமவ் ராமான்னு இருக்குது இல்லையா? அதுல வந்து ராமம்ன்றத பிரதமா ஏகவச்சனம் மட்டும் எடுத்துக்கிறேன். த்விதியா விபக்தியோடைய ஏகவச்சனம் மட்டும் எடுத்து நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். எப்படி அப்படின்னு கேட்டா, ராமம்னு நம்மளுடைய ஸ்லோக, அதாவது சப்தத்தினுடைய இதை பார்க்கும்போது ராமம்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, தேவம் தேவஹா அதனுடைய த்விதியா விபக்தி தேவம். ஞானானந்தமயா அதனுடைய த்விதியா விபக்தி ஞானானந்தமயம். அடுத்தது நிர்மல ஸ்பட்டிகா கிருதி அதனுடைய த்விதியா கிருதிம். இது வந்து இகாராந்த சப்தம், நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது ஆதாரம்
ஆதாரம். ஆதாரம் யாரு எதுக்கு? சர்வ வித்யானாம் ஆதாரம். இது மட்டும் கொஞ்சம் இப்படி புரிஞ்சுக்கணும். ஆதாரம் சர்வ வித்யானாம் இருக்கு இல்லையா, இது ராமானாம் மாதிரி இருக்கு பாருங்க. இது சஷ்டி பகுல இருக்கு. எல்லா வித்தைகளுக்கு ஆதாரம், வித்தைகளினுடைய ஆதாரமா இருக்கிறவனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பட் இந்த இடம் மட்டும் இது ரெண்டு சேர்த்து வச்சு புரிஞ்சுட்டாதான் அர்த்தம் புரியும். அதாவது ஆதாரமா இருக்கிறவனை, எதுக்கு ஆதாரமா இருக்கான்? எல்லா வித்தைகளுக்கும் ஆதாரமா இருக்கிறவரை அப்படின்னு கொண்டு வரும். புரியுறதா? இந்த இடம் மட்டும் இது டைரக்டா இருக்காது, இப்படி புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல மட்டும். அப்படிப்பட்ட ஹயக்ரீவரை, ஹயக்ரீவரை, ஹயக்ரீவனை, நம்மளோட ஹயக்ரீவம். நம்ம வித்யா விபக்தி என்ன பார்த்தோம்? தமிழ்ல பார்க்கும்போது ஐன்னு பார்த்தோம். ஸ்மிருதி கவனிச்சுப்படப்பட்டோம் நெற்கேட்டிய ஹயக்ரீவரை உபாசனையே உபாசனம் செய்கிறோம்னு பகுவச்சனம். இதை நம்ம கிரியா நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுதான் கிரியா. இது இருக்கட்டும், நம்ம கிரியா வரும்போது அடிய சொல்றேன். இப்போ உபாசமகே மீனிங் என்ன அப்படின்னா உபாசனம் செய்கிறோம்னு பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். சரியா? பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு லகாரம், தத்து லகாரம் பார்த்தோம்னா அதுல ஒரு லகாரம் பிரசன்ட் டென்ஸ், அது லெஃப்ட் லகாரம் சொல்லுவா. அதனுடைய நான் சொல்றேன், இது வந்து பகுவச்சனத்துல ஒரு உத்தம புருஷன். நம்ம எல்லாரும் சேர்ந்து உபாசனம் பண்றோம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறது இந்த இடம். நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் சுவாமி தேசிகன் சொல்றாரு இந்த இடத்துல. அப்படி சொல்லும் பொழுது இப்ப பாருங்களேன், இப்ப எப்படி இருக்குன்னா எத்தனை வித்யா விபக்தி இருக்கு பாருங்க. இது ஒரு வித்யா விபக்தி. ஞானானந்தமயம் தேவம் 2, அப்படிப்பட்ட தேவனை, நிர்மல ஸ்பட்டிகாகிருதத்தை, சர்வ வித்யானாம் ஆதாரத்தை 4வது. அடுத்தது அப்படிப்பட்ட ஹயக்ரீவனை உபாசிக்கே. சோ 5 வித்யா விபக்தியோட யூசேஜ் இந்த ஸ்லோகால இருக்கு. சோ நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகாவை சேவிக்கும் போது நமக்கு என்ன அர்த்தம் புரியும்? ஹயக்ரீவனை உபாசனம் பண்றோம், அப்ப ஹயக்ரீவனைன்னு அங்க இருக்கு. அப்போ வித்யா விபக்தியோட யூசேஜ் எப்படி ஐன்னு கொண்டு வரணும் அப்படின்றத ஞாபகம் வந்துடும். இப்போ இந்த ஸ்லோகாவோட அதாவது இது எப்படி இருக்குன்னா, புரியல. ஒரே ஒரு டவுட். இந்த நிர்மல ஸ்படிகாகிருதம்ங்கிறது வந்து இகாராந்த சப்தமா? ஆமா, கிருதிஹி இருக்கு இல்லையா, நிர்மல ஸ்படிகாகிருதிஹின்னு ஒரு சப்தம். அதனுடைய த்விதியா நம்ம பார்க்க போறோம். ஹரிம் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த மாதிரி கிருதிஹி அப்படின்றது அதனுடைய த்விதியா கிருதிம். எப்போதுமே த்விதியா விபக்தி அச்சு எழுத்துக்கள்ல பிரச்சனையே வராது. இவ்வளவு முடிஞ்சிடும் த்விதியா விபக்தி. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அச்சு எழுத்துக்கள் எல்லாமே இகாரார்த்தமும் சரி இகாரார்த்தம் எல்லாத்தையுமே முடிச்சது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆடியன்ஸ் சொல்றேன், அதுக்கும் கொஞ்சம் டிப் கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். இந்த இம்மனும் முடிஞ்சதுனாலே அது வந்து வித்யா விபக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் பத்தியம் ரூபத்துல இருக்கு. பத்தியம் ரூபன்றது ஒரு ஆர்டர்ல இருக்காது, அந்த ஆர்டர்ல இல்லாதத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ஆர்டர்ல வச்சு புரிஞ்சுக்கிறோம். ப்ரோஸ் வேயா வச்சு புரிஞ்சுக்கிறோம். அந்த ப்ரோஸா வச்சு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு புரியும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு சொல்லி. எல்லா ஸ்லோகம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா போயமா தான் இருக்கும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ப்ரோஸா வச்சு, அந்த ப்ரோஸா வச்சு புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது பேர் அன்வயம்னு சொல்வா, அன்வயகான்னு சொல்வா. இதுவும் டெக்னிக்கல் வேர்டு அப்படின்னு சொல்றேன். அன்வயகா என்ன அப்படின்னா அன்வயப்படுத்துறது அப்படின்னு சொல்வா. அன்வயப்படுத்துறது என்ன அப்படின்னா ஒரு போயமா இருக்கும், இப்படி இருக்கும் போயமா, ஒரு பத்தியமா இருக்கும். இந்த பத்தியத்தை கத்திய ரூபமா வச்சு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறத அன்வயப்படுத்துறதுன்னு சொல்லுவா. கிளியரா இருக்கா இந்த சென்டென்ஸ்? பத்திய ரூபமா இருக்கிறத கத்திய ரூபமா வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அன்வயப்படுத்துறதுன்னு சொல்லுவா. இப்போ இது எங்க இருக்கு? உபாசமகே பத்தி பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது எப்போதுமே நம்ம கிரியா கடைசியில தான் இருக்கும். அது புரிஞ்சுட்டு யார உபாசனம் பண்றேன் அப்படின்னு கேட்டா ஹயக்ரீவனை உபாசனம் பண்றேன். எப்படி பண்றோம், எப்படிப்பட்ட ஹயக்ரீவனை உபாசனம் பண்றோம் அப்படின்றதுக்கு நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அட்ஜெக்டிவா இருக்கு. அதாவது எப்படிப்பட்ட அந்த பையன் அப்படின்னு கேட்டா நல்ல பையன்னு சொல்றோம்ல, அப்ப அந்த நல்லன்றது அட்ஜெக்டிவ். எதுக்கு? அந்த நவுனுக்கு, அந்த பையன்ற நவுனுக்கு நல்ல, கெட்ட, உயர்ந்த, நீண்ட அப்படிலாம் சொல்றோம்ல, லார்ஜ், லாங், ஷார்ட், அதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரிதான் இங்க ஹயக்ரீவன்றதுதான் ப்ராப்பரான நவுன், ரைட்டா? ஹயக்ரீவன்றது ப்ராப்பரான நவுன். ஏன்னா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிதான் இருக்கு, எப்படிப்பட்டவான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிதான் இருக்கே தவிர அட்ஜெக்டிவ்ன்றது என்னன்னா அந்த ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுதான் அட்ஜெக்டிவ். அப்போ இந்த ஹயக்ரீவரை உபாசனம் பண்ணுகிறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஹயக்ரீவர் அப்படின்னு கேட்டா
எல்லா வித்யைகளுக்கும் ஆதாரமா இருக்கிறவரை வேற எப்படி இருக்காரு அவரு அப்படின்னு கேட்டா, நிர்மல ஸ்பட்டிகாகிருதி, நிர்மலமான, மலம்னா அழுக்குன்னு அர்த்தம், நிர்மலம்னா கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாத. ஸ்பட்டிக கல் எப்படி இருக்கும்னா ஒயிட்டா இருக்கும், உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஸ்பட்டிகமான ஆக்கிருதி, ஆக்கிருத்தினா அந்த ரூபத்தை, அப்படிப்பட்ட ரூபத்தை கொண்டவரை, அப்படிப்பட்ட தேவன் அவன். தேவன் அப்படின்னா திவு கிரீடாயாம் அப்படின்ற தாத்துல இருந்து திவ், திவ் அப்படின்னா திவ்ன்ற சப்தத்துக்கு 10 அர்த்தம் சொல்றா விரிவா. திவு கிரீடாயாம். இப்போ திவ்ன்ற தாத்துல இருந்துதான் தேவம் அப்படின்ற வேர்டே வந்தது. தேவம்ன்ற இடத்துக்கு நிறைய விளையாட்டுடையவன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, நம்ம நிறைய ஆழ்வார்கள்லாம் காமிக்கும் பொழுது லீலா லீலா விபூதியை பண்ணி அதுல வந்து நம்மள வச்சு பண்ணிட்டு இருக்கான். சோ நம்மளோட கர்மாக்கு ஏத்த அப்படிப்பட்டவன தேவன்னு சொல்லுவான். சோ அந்த தேவ சப்தத்துக்கு விஜிகீஷான்னு சொல்லிட்டு நிறைய அர்த்தங்கள் காமிக்கிறா. அதுல இந்த இடத்துல திவு கிரீடாயாம், ஒரு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான் அவன். அப்படிப்பட்ட தேவன். சரி, அவ்வளவுதான் இருக்கானா அவனுக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, ஞானமும் ஆனந்தமயமாகவும் இருக்கிற தேவனை, அது தவிர நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் சர்வ வித்யானாம் ஆதாரமா இருக்கிற ஹயகிரீவரை உபாசனே அப்படின்னு இந்த ஸ்லோகா கொண்டு முடியிருக்கு. சோ இதுல ஃபுல்லா திவ்யா விபக்தியோட யூசேஜ் தான், எக்ஸப்ட் இந்த உபாசனே இது கிரியாபதமா இருக்கிறதுனால. கிளியரா இருக்கா இது? அப்படி ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த தேவம் சொல்லும் போது தாத்துங்கிற மாதிரி சொன்னல், சப்தங்கிற மாதிரி சொன்னல். இப்ப இந்த இடத்துல தேவம் வந்து சப்தத்திலேருந்து தேவானதா இல்ல தாத்துல இருந்து தேவம்? சரி, ஓகே. இது சப்தம் தான். இது ஆக்சுவலா திவ் அப்படின்றது சப்தம் தான். ஆனா சிலதுக்கெல்லாம் வந்து அர்த்தம் சொல்லும் பொழுது இதுல இருந்துதான் சொல்லுவா. அதுக்குன்னு ஒரு ரூட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல இருந்து பிடிச்சுதான் அர்த்தம் சொல்றது. அதுக்காக அப்படின்னு சொன்னது. திவ்ன்றது திவம் அப்படின்றது, திவ் அப்படின்றது சப்தம் தான். ஆனா திவ் அந்த திவ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டா அதுக்கு 10 அர்த்தம் சொல்றா பெரியவா. சோ அந்த திவ்ன்ற தாத்துவாவும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் 10 வர்றது. அதுல இந்த இடத்துல கிரீடான்ற அர்த்தத்துல வச்சு இங்க பிரயோகம் பண்றா பெரியவா, அர்த்தம் சாதிக்கிறா இந்த இடத்துல. ஓகேவா இருக்கா? அடி இதுதான். இப்போ 2வது விபக்தி பார்த்தாச்சு. இப்போ திருத்தியா விபக்தி, அதாவது நேற்று நம்ம பார்க்கும்போது ராமேனன்னு பார்த்தோம் இல்லையா. ராமேன இந்த இடத்துல இந்த நா தான் போடணும், இந்த நா போடக்கூடாது. அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அடியன் அது வரும்போது சொல்றேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லா அதுக்கு தேவையா இருக்கும். ராமேன இந்த நா போடக்கூடாதுன்றதுக்கு ரூல். ஏன்னா நமக்கு எப்பவுமே இந்த நா தான் வரும் கடைசி டக்குன்னு போடும்பொழுது. பட் ஆனா இந்த இடத்துல இந்த நா தான் வரணும். அது ஏன்ற விஷயத்த அடியன் இன்னொரு கிளாஸ்ல நத்துவம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும். நத்துவம் அப்படின்றது இந்த நா, இதுதான் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. முன்னாடி இருக்கிற லெட்டருக்கும் அடுத்த இருக்கிற லெட்டருக்கும் சேர்த்த மாதிரி இருக்கும்போது அந்த நாம அதாவது ஒரு ரூல் இருக்கு அடியன், அது ஒரு 3 ரூல் இருக்கு. இன்னொரு கிளாஸ்ல எடுக்கலாமா? இன்னொரு கிளாஸ்ல எடுத்துக்கலாம். இது ஒரு தனி சப்ஜெக்ட். இதுக்கு ஒரு 1/2 an hour தேவையா இருக்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல ஒரு 3 ரூல்ல இது ஒரு ரூல் ஃபார்ம் ஆகி இதுல இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கணும். சோ இதுக்குள்ள என்ன எழுத்துக்கள்லாம் இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து இந்த நா பிகம்ஸ் இந்த நாவா மாறுது. இந்த நாராயண சப்தத்துல இதுதான் நமக்கு வந்து பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த இடத்துல அத்வைதிகள் வந்து மத்த எல்லா சப்தங்களுக்கும், எல்லா சப்தங்கள் நம்ம பெருமாளுக்கு போடுற எல்லா சப்தங்களுக்கும் சிவபரமா சொல்ல முடிஞ்சது. ஆனா நாராயண சப்தத்துக்கு மட்டும் சிவபரமா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வியாக்கியானத்துல காமிக்கிற இந்த இடத்துல நத்துவம் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார். அதனால இந்த நா வந்ததுனால நாராயண சப்தத்துல நத்துவம், அதாவது பாணினியோடைய சூத்திரப்படி இந்த நா வந்து இந்த நாவா மாறிடுது அப்படின்றதுனாலேயே சிவபரமா சொல்ல முடியல. நத்துவம் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபரமா சொல்ல முடியலன்னு காமிக்கிறார். சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம சம்பிரதாயத்துக்கு. நம்ம பார்க்கும் பொழுது நட்பத்தை சேர்த்து பார்த்துக்கலாம் ஒரு. சோ இப்போ ராமேன திருத்தியா விபக்தியோட யூசேஜ் நம்ம நித்தியம் சொல்ற ஸ்லோகங்கள்ல இருக்குன்றத அடியே காமிக்கிறேன். அது அப்படி புரிஞ்சுட்டா ஈஸியா இருக்கும். இப்போ திருத்தியால வந்து காயேன வாச்சா சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? காயேன வாச்சா மனசேந்திரியைவான்னு ஒரு பதம் இருக்கு. அடியே முதல்ல சேர்த்து எழுதிட்டு அப்புறம் பிரிச்சு காமிக்கிறேன்.
மனசேந்திரியைர் வா. இது வரைக்கும் இருக்கு. இதுதான் நமக்கு தேவை. இதோட பூர்வாதம் எப்படி நம்ம ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியா வரைக்கும் நமக்கு பிரதமா விபக்தின்னு காமிச்சேனோ அதே மாதிரி இந்த ஸ்லோகாத்துல காயேன வாச்சா மனசேந்திரியே வா அது வரைக்கும் நமக்கு போதும். புத்தியாத்மனாவா பிரகிருதி புத்தி கூட வேணும்னா நான் எழுதி ஒரு லட்சம் இது வரைக்கும் நமக்கு தேவை. அதுக்கு அடுத்தது வேண்டாம். பிரகிருத்தே ஸ்வபாவ கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை நாராயணாயே சமர்ப்பயாமின்றது இருக்கட்டும். அது இப்ப நமக்கு திருத்தியாவோட யூசேஜ் அங்க இல்லைன்றதுனால அது வேணும். இப்போ திருத்தியா நிறைய இருக்கிறதுனால அடியன் எடுத்துருக்கோம். இங்க பாருங்க, காயேன ராமேன, ரைட்டா, காயேன ராமேன வாச்சா. இது வாட்ச், வாக்குன்னு சொல்லுவா, வாட்ச்னு சொல்லுவா. இந்த சப்தத்துக்கு வார்த்தைகள்னு இருக்கு இல்லையா, சொற்கள் வார்த்தைகள், அதுக்கு வாட்ச், வாயில இருந்து வர சொற்களுக்கு. அப்ப வாக்குன்னு இந்த சப்தத்தினுடைய திருத்தியா. இது ஹலந்த சப்தத்துல வருது. நான் ஹலந்த வரும்பொழுது இதை ஒரு வாட்டி உங்களுக்கு கோட் கொடுக்குறேன். இது பாகம் பத்தியலாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்தது மனசா. இந்த இடத்துல எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மனசா இந்திரியைர்வா, இந்திரியைஹி வா அப்படின்னு இருக்கணும். ரைட்டா? இந்த இடத்துல மனசான்னு இருக்கு. மனசா, மனசுன்றது சகாராந்த சப்தம். இதுவும் ஹலந்த சப்தத்துக்குள்ள பேரு. நமக்கு இங்க தேவையானது திருத்தியா விபக்தி. இது ஒண்ணுதான், எல்லாமே திருத்தியா விபக்தி தான். ஆனா இந்த இடத்துல இது ஹலந்த சப்தம் ஆயிடுது, இதுவும் ஹலந்த சப்தம். பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இது அச்சு எழுத்தோடைய, அதாவது ராமஹா அந்த அகாராந்தத்தினுடைய திருத்தியா விபக்தி. ரைட்டா? மனசா அப்படின்றது சகாராந்த சப்தத்தோட திருத்தியா. மனசா வாச்சா அப்படின்னா திருத்தியா விபக்தி. அதனால ஞாபகம் வச்சோம். ஏன்னா இது நிறைய நமக்கு மனசு சப்தம் நிறைய யூஸ் ஆகும் சம்பிரதாயத்துல. அப்புறம் இந்திரியைஹி, அதோட திருத்தியா என்னன்னு பார்த்தோம். ராமசப்தத்தோட திருத்தியா அதோட பகுவச்சனத்துல ராமைஹி. ராமைஹி. சோ இந்த இடத்துல ராமைஹி இந்திரியைஹி அப்படின்னு இருக்கு இல்லையா. சோ இது 1.3, சாரி 3.3. இதெல்லாம் 3.1 இருக்கு. சும்மா 3.1 நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். பட் அப்படி சொல்ல மாட்டா தெளிவாமா. திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், திருத்தியா விபக்தி பகுவச்சனம் சொல்லுவா. நமக்கு இப்ப ஷார்ட்டா இங்க இடம் இல்லைன்றதுனால அடியே 3.3 எழுதுறேன். இது ஓகே தானே? 3.3 எழுதுறது உங்களுக்கு சரி. இது இந்திரியைஹி வான்னு எழுதியிருக்கேன். பட் ஸ்லோகால எப்படி இருக்குன்னா இந்திரியைர் வான்னு இருக்கு. இதுவும் ஒரு சந்தி தான், நம்ம இதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியும் மனசா இந்திரியைன்னு இருக்கு. மனசா இந்திரியை சேர்ந்து மனசேந்திரியைன்னு ஆயிருக்கு. இது ஒரு சந்தி, இது ஒரு சந்தி, இது ஒரு சந்தி. சந்தி பார்க்கலாம் நம்ம. பட் இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஈஸி தான் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். வேற ஸ்லோகங்கள் இருக்கிறது தான் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது புத்தியா. இதுவும் பாத்தீங்கன்னா திருத்தியா. புத்தி சொன்னோம்ல நேத்து நம்ம, புத்தி ஸ்ரீலிங்க சப்தம். அதனுடைய நம்ம பார்க்கல, நம்ம இக்காராந்த சப்தம் புத்திஹி மதிஹி மாதிரி. அதனுடைய திருத்தியா புத்தியா. ஆத்மனா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மன்னு சப்தம். அந்த ஆத்மன் சப்தத்தினுடைய திருத்தியா ஆத்மனா. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கடைசியோட எழுத்தோடைய தீர்க்கமா இருக்கு. வச்சஸ்ன்னு வச்சுக்கோங்கள, வாக்கு வாச்சான் ஆயிருக்கு, மனசு மனசான் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆத்மன் அதோட ஆத்மனான் ஆயிருக்கும் திருத்தியா. சோ திருத்தியா வேணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகாவோட இது வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டா போதும். திருத்தியா நமக்கு பகுவச்சனமும் கிடைச்சிடுறது, ஹலந்தத்தோடைய திருத்தியாவும் கிடைச்சிடுறது, அச்செழுத்தோட திருத்தியாவும் கிடைக்கும். இது புரியறது அடியன் சொல்றது? அடியன் சொல்லுங்க. அஜந்த ஹலந்த ரெண்டுமே வந்துடுறது. ரெண்டோட யூசேஜுமே இருக்கு. நம்ம எழுதி போடல, சும்மா ஷேர் கூட பண்ணல. பட் ஆனா சும்மா சொல்லி வைக்கிறேன். அச்சும் இருக்கு ஹல்லும் இருக்கு அப்படின்னு திருத்தியாவோட யூசேஜ் இங்க இருக்கு. சரி சரி. ஸ்மிருதி ஓகேவா இருக்கா? ஓகேவா? இந்த வாவான்னு பார்த்தோம். கேக்கலடா, பட் ரொம்ப லோவா இருக்கு. இப்போ கேக்குறதா? இப்போ ஓகே சொல்லு. ஓகேவா இருக்கு அடியன், புரிஞ்சுது. ஓகே அடி. இப்போ இந்த வாவான்னு பார்த்தோம்ல, நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது ஸ்லோகங்கள்ல என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா அவ்விய பதம் நிறைய வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த அவ்விய பதம் தான் இது. வானா ஆர் சொல்லுவோம்ல, ஓ ஆர். அந்த ஆர் ஆர் கூட அவ்வியம் தான், இன்டிக்ளைனபிள் வேர்டு தானே ஓ ஆர். ஆர் அது கூட. சோ அதனால இந்த இடத்துல
எந்த ஸ்லோகா எடுத்தாலும் நம்ம கண்டிப்பா ஒரு இண்டிகேட்டபிள் வேர்ட் வரும். அது ஒரு நாள் கிளாஸ்ல வச்சிருக்கலாம். சோ இதுதான் இப்ப நமக்கு தேவையானது. இது ஆர்ன்றது இண்டிகேட், வான்றது இண்டிகேட் வேர்ட். இப்ப நமக்கு முக்கியமானது திருத்தியா விபக்தியோட அச்சோடைய திருத்தியா காயேன, ஹல்லுடைய திருத்தியா இங்க வாச்சா மனசா அப்படி இருக்கு, புத்தியா ஆத்மனா. சோ இத்தனை ஹல் எழுத்துக்கள் வர்றது. சோ இதெல்லாம் எல்லாமே ஆத்மன்னு சப்தா இருக்கட்டும், புத்தி சப்தமா இருக்கட்டும், எல்லாமே மனசு வாக்கு, இது எல்லாமே முக்கியமானது. அதனால இத பாத்துக்கலாம். அதை மட்டும் அப்படியே ஷேர் பண்றேன் நானு. இப்ப இல்ல, முடிச்சதுக்கு அப்புறம் இது திருத்தியாவுடைய பகு இந்திரியைன்னு இருக்கு இல்லையா, அது திருத்தியா பகு. கிளியரா இருக்கா இது? அடுத்தது சதுர்த்திக்குள்ள போலாமா? சதுர்த்தி. சதுர்த்தி கூட ரொம்ப நம்ம ஃபெமிலியரா யூஸ் பண்ண ஸ்லோகா 3 சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து தேசிக மங்களம். சதுர்த்தி தேசிக மங்களம். அது நிறைய சதுர்த்தி இருக்கு. பட் அடியே என்னமா மாமி, அந்த ராமாய ராமபத்ராய கூட சதுர்த்தி தானே ஃபுல்லா? ஆமா டீச்சர், ஆமா சூப்பர். அதான் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒண்ணு. அது ரொம்ப ஈஸியா இருக்கிறது. முதல்ல ராமாயணம் அவர் சொன்னதுனால ராமாயணம் சொன்னான். ராமாய ராம பத்ராய ராம சந்திராய வேதசே. அடியன் ஒரு நிமிஷம். சுதா ஹியர். சொல்லுங்கப்பா. ஆக்சுவலி இந்த திருத்தியா விபக்தியில நீங்க சொல்லிங்கோ ராமேனா, தட் இஸ் த இத்வம் இல்லையா? பட் நம்ம இப்போ ஒரு ஸ்லோக, அந்த ஸ்லோகம் ஸ்டார்ட் பண்ணச்சே இட் இஸ் ரிட்டன் as காயேன. So how does that relate to the திருத்தியா விபக்தி? அதான் சொல்றேன். இந்த நாக்கு பதிலாதான் நம்ம இந்த நா எழுதிருக்கோம். ராமேன அந்த இடத்துல. அதுக்கு என்னன்னா ஒரு ரூல்ஸ் இருக்கு, 3 ரூல்ஸ் இருக்கு. இந்த ரால ஆரம்பிக்கிறது, ஷால ஆரம்பிக்கிறது உண்டு. அதுக்கு முன்னாடி எழுத்து நாக்கு பிஃபோர் எழுத்து. அது வேணாம், நான் இப்போ வேணாம்னு பார்த்தேன். பட் ஆனா சரி, இல்ல நோ ப்ராப்ளம். பட் இது இதுக்கும் அதுக்கும் தட் இஸ் அந்த ரூல் பிரகாரம் இது மாறுது. இந்த ரூல் பிரகாரம் இந்த நா பிகேம்ஸ் இந்த நாவா மாறினதுக்கு காரணம் நத்துவம் ரூல் படி இது மாறி இருக்கு. பட் இந்த இடத்துல அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகல. ஏன்னா அந்த இடத்துல அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணல ரூல்ஸ். அதனால காயேன பிகேம்ஸ் காயேனவா இருக்கு. அப்படினா அது எப்படி நம்ம ஒரு திருத்தியா விபக்தியில எடுக்கிறோம் அத? இந்த நாவா இருக்கட்டும், இந்த நாவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் திருத்தியா தான். ஓகே ஓகே சரி ஓகே. ஓகே ஓகே. மேபி இதனா மேபி இதனா. அந்த ரூல் அத ரொம்ப ஈஸி. அந்த ரூல் நான் ஒரே நாள்ல உங்களுக்கு புரிஞ்சிரும் கண்டிப்பா. சரி சரி ஓகே. அது ஷார்ப்பா இருக்கறனால ஒரே நாள்ல முடிச்சிடலாம். 1/2 hourல முடிச்சிடுவேன். ரொம்ப ஈஸி தான். அது இத பேஸ் பண்ணி தான். அதாவது நாக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன, அப்படி இல்லன்னா ரால ஆரம்பிக்கிறதுல இருந்து நம்ம செக் பண்ணுவோம். அது சொல்றேன். இப்போதைக்கு இந்த நாவா இருந்தாலும் சரி, இந்த நாவா இருந்தாலும் சரி, எந்த நாவா இருந்தாலும் அது திருப்தியா தான். சரியா? ஓகே ஓகே தேங்க் யூ. அடி ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. இப்போ பாருங்க, நம்ம ராம சப்தத்தை பார்த்த அதே ராமாய சப்தம் ராமபத்ர, ராமபத்ரஹா, ராமபத்ரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பெருமாளை. சோ அந்த ராமபத்ர சப்தத்தினுடைய சதுர்த்தி ராமபத்ராய, ராமச்சந்திரஹான்னு சொல்லுவோம் பெருமாளை. ராமச்சந்திராய வேதஸ், இது சகாராங்க சப்தம். அதாவது நம்ம மனசு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான சப்தம். மனசு பார்த்தோம்ல, மனசா. அதே மாதிரி இங்க வேதஸ், வேதசா. கிளியரா இருக்க அந்த இடம்? வேதஸ் நம்ம பார்க்கல இன்னும். வேதசே அப்படின்றது வேதசேன்னு வரும் சதுர்த்தி. இதுவும் நமக்கு அலந்தமும் வர்றது, கல்லும் வர்றது, அச்சும் வர்றதுன்றதுக்காக அடிக்கிட்டு எடுத்தேன். ஸ்மிருதி அதனாலதான். சூப்பர். ரகுநாதாய ரகுநாத, அதனால நாதாய சதுர்த்தி. நாதகான்னு சொல்லலாம் பெருமாள் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் நாதன் நம்ம தான். சோ நாதன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். நாதன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். அந்த நாதக அந்த சப்தத்தை அவருடைய சதுர்த்தி நாதாய. சீதாயா பதையே நமஹ. எப்போ தெரியுமா? இது சம்பிரதாய விஷயம் சொல்லுவா. எப்போ நாதன் ஆறாம அப்படின்னு கேட்டா, யாச்சிக்கிறவா யாராவது
இருந்தா மட்டும்தான் அவன் நாட்டனாரான். நாமெல்லாம் அவன் கிட்ட போய் யாச்சிக்கிறோம் இல்லையா, எனக்கு சரணாகதி கொடு, நான் சரணாகதி பண்றேன், எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு நம்ம பிரபத்தி பண்றோம். அப்படி பண்றது நாம இருக்கிறதுனாலதான் அவன் நாட்டனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவா. அந்த நாட்ட சப்தத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறது பெரியவா சாதிக்கிற விஷயம். அப்படி அதனால தனியா காமிச்சிருக்கான். ரகுநாதத்திலே நாட்ட சப்தம் இருக்கு, ஆனா தனியா நாட்ட சப்தம் காமிச்சதுக்கு இதுதான் காரணம். அப்படிப்பட்ட நாத்தாய சீதா. இப்போ சர்வ வித்யானாம் அப்படின்னு பார்த்தோம்ல, ஆதாரம் சர்வ வித்யானாம், அதே மாதிரியான யூசேஜ் இந்த இடத்துல பார்க்கணும். சீதாயா பதகி, சீதாயாக இது வந்து நம்ம ரமா சப்தம் நம்ம பார்க்கல இன்னும், இல்ல லதா ரமா அந்த சப்தம் பார்க்கும்பொழுது நம்ம இது தெரியும். இதனுடைய அவனுடைய சஷ்டி 6.1 சீதா சப்தத்தினுடைய சஷ்டி சீதாயாக, சீதையினுடைய பதி, பதிக்கு நமஸ்காரம். பதையே அப்படின்றது சதுர்த்தி. பதி சப்தத்தினுடைய சதுர்த்தி பதையே. யாருடைய பதி அப்படின்னு கேட்டா சீதாவினுடைய பதி. இது ரெண்டு சேர்த்துதான் அர்த்தம் புரிச்சோம். சீதாயாக சதுர்த்தி இல்ல, சீதாயாகன்றது சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். சீதா சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். சீதையினுடைய பதின்னு சொல்றது ஸ்ரீயப் பதின்னு காமிப்போம் இல்லையா, ஸ்ரீயப் பதின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு, ஸ்ரீயப் பதி, ஸ்ரீயோடைய பதி. அப்பதான் அவனுக்கு வந்து இதுவே உண்டு, பிரம்மச்சாரி நாராயணனை நமக்கு தஞ்சம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாரும் சாதிக்கிறார். பிரம்மச்சாரி நாராயணன், வெறும் நாராயணன் நமக்கு தஞ்சம் கிடையாது, நமக்கு சரணாகதி கொடுக்க முடியாது. யாரோட இருந்தா கொடுக்க முடியும்? ஸ்ரீமன் நாராயணன் தான் கொடுக்க முடியும், ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் கொடுக்க முடியும். ஸ்ரீயோட பத்தி இந்த ஸ்ரீன்ற சப்தத்தினால சீதாவை காமிச்சிருக்கா. சீதாயாக பதி, சீதா பத்தின்னு சொல்லலாம். சீதா பத்தியோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இது. இது நம்ம சமாசம் சொல்லும்போது சொல்லலாம். சீதா பத்தின்னு ஒரு பெருமாளுக்கு திருநாமம், ரைட்டா? ஸ்மிருதி சீதா பத்தின்னு ஒரு திருநாமம் பெருமாளுக்கு. இதனுடைய விக்கிரக வாக்கியம் சமாசம். இதோட சமாசம்ன்றது ஒரு சமஸ்த பதமா கொடுத்துருக்கா, ஒரே காம்பவுண்ட், ஒரே வேர்டா கொடுத்துருக்கா, காம்பவுண்டா கொடுத்துருக்கா. இதுல சீதான்னு ஒரு வேர்டு இருக்கு, பத்தின்னு ஒரு வேர்டு இருக்கு. இப்ப சீதா பத்தி நமக்கு புரிஞ்சிடும், சீதையினுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் புரிஞ்சிடும், சீதையினோட ஹஸ்பண்ட் புரிஞ்சிடும். ஆனா இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறது? சீதாயா பத்தி, சீதா பத்தி, அதனுடைய சதுர்த்தி. இது கிளியரா இருக்கா? இது நம்ம பார்க்கலாம், சமாசம் பார்க்கும்போது இது பார்க்கலாம். இப்போ இது வேண்டாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்மிருதிக்காக சொன்னது. ஸ்மிருதி ஓகேவா இந்த விஷயம்? அடி தத்புருஷ சமாசம் தானே அது, சதுர்த்தி தத்புருஷ. ஆமா ஆமா, சஷ்டி தத்புருஷ சமாசம். அவ்வளவுதான். சோ இது இருக்கட்டும், அடியன் ஒரு வாட்டி சொல்றேன். பட் இந்த இடத்துல சீதா பத்தியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு சீதாயா பத்தி, அதனுடைய சதுர்த்தி காமிச்சிருக்கா, சீதாயா பத்தையே. அப்ப வந்து சேர்த்து அர்த்தம் புரிஞ்சுக்கணும். பிரதமா விபக்தியில பார்ப்போம் இல்லையா, சர்வ வித்யானாம் ஆதாரம், ஆதாரம் சர்வ வித்யானாம்னு கொடுத்திருந்தா இது புரிஞ்சுக்கணும். ஆதாரம் சர்வ வித்யானாம் ஆதாரம்னு புரிஞ்சுக்கணும். எல்லா விதைகளுக்கும் ஆதாரமா இருக்கிறவன். நம்ம பார்த்தோமே ஆதாரம் சப்தமி விபக்தியில அதிகாரணத்தை சொல்றது. ஆதாரம்னா பேஸா இருக்கிறது, அவன்தான் காரணமா இருக்கிறது, எல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுதான், அதுதான் அதிகரணே சப்தமின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அதிகரணம் தாங்கிறது இருக்கும். அதேதான் ஆதாரமா இருக்கான்னாலும் தாங்குறவன் இருக்கும். அந்த தாங்குறவன் எதெல்லாம் தாங்கிட்டு இருக்கான்? சர்வ வித்யைகளுக்கும் அவன் தான் ஆதாரம், பேஸ் அவன் தான், அந்த பேஸ் சொல்றது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சீதாயாக பத்தி சேர்த்து அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கிளியரா இருக்கா இந்த விஷயம்? சதுர்த்தி விபக்தி. சதுர்த்தி விபக்தி சொன்ன உடனே நமக்கு ராமாய ராமபத்ராய சொல்லிட்டோம்னா எல்லாம் ஆயா 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 சதுர்த்தி விபக்தி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொன்னு, நம்ம இதுக்காக நம்ம சுவாமி தேசிகனை பத்தி வரதாச்சாரியார் பண்ண தேசிக மங்களத்துல ஒரு ஸ்லோகா பித்ரே. இது வந்து அதடின்னு எடுத்தது காரணம் இந்த ஸ்லோகா இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்த ருக்காராந்த சப்தங்கள் தான் வருது. அதனுடைய இன்சைட்டு காமிச்சுடலாம் இன்னைக்கு. அப்ப நம்ம சப்தம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்ன்றதுக்காக பிரம்மோபதேஷ்ரே, பிரம்மோபதேஷ்ரே எல்லாமே ருக்காராந்த சப்தம். நே உரவே, நே உரவே தைவதாய தைவதாய தேஷ்க மங்களத்துல இருக்கு இந்த ஸ்லோகா. தெரியாதவர்களுக்காக பிராப்யாய பிராபகாய
பிராப்யாய பிராபகாயாஸ்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நான் பிரிச்சு காமிக்கிறேன். யாஸ்து பிராபகாயாஸ்துன்னு இருக்கும். அடியே நான் போயிட்டு பிரிச்சு காமிக்கிறேன். ஸ்லோகா அப்படி இருக்கட்டும். வெங்கடேஷாய மங்களம். இதுதான் ஸ்லோகா. பித்ரே பிரம்மோபதேஷ்ரே மே குரவே தைவதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். இப்போ இந்த இடத்துல பித்ரே அப்படின்றது பிதா பிதரவு பிதரக அப்படின்னு ஒரு இருக்காராங்க சப்தம். நம்ம இன்னும் ஒரு போகல, நம்ம மட்டும் தான் பார்த்திருக்கோம். பட் இதெல்லாம் இருக்குன்றத அங்கே காமிக்கிறேன். சோ தெரிஞ்சதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்காராங்க சப்தம் பார்க்கலாம். நம்ம பித்ருன்னு ஒரு பித்ரு சப்தம் சொல்லுவா இல்லையா, கர்த்திரு சப்தம், பித்ரு சப்தம், மாத்ரு சப்தம், கர்த்திரு சப்தம் அப்படின்னு சப்தங்கள் இருக்கு. இது ஒண்ணு பார்த்தாலே போதும், எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. சோ ருகாராந்த சப்தம் அதனுடைய சதுர்த்தி பித்ரேன்னு ஒரு பிரம்மோபதேஷ்ட்ரே, இதுவும் தேஷ்ட்ரா அப்படின்னு தேஷ்ட்ருன்ற சப்தம் அதனுடைய சதுர்த்தி தேஷ்ட்ரே. மே மே நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. குரு சப்தம் இது உக்காராந்த சப்தம். குரவே குரவே தெய்வதாய ச தெய்வத தெய்வதாய. இது வந்து ராமாய மாதிரி. இல்ல இல்ல ஒரே நிமிஷம். பாத்ததுக்கு சதுர்த்தி தானே. ஆமா தெய்வதாய இந்த சதுர்த்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ ராமாய மாதிரி தெய்வதாக அதனுடைய சதுர்த்தி, ராமாய மாதிரி தெய்வதாய. சான்றது நான் சொன்னேன் இல்லையா, அவ்யயம் இன்டிகைனபிள் வேர்டு. பிராப்யாய பிராப்யா அதனுடைய சதுர்த்தி பிராப்யாய. பிராபகாய பிராபகாய அஸ்துன்னு இருக்கு இந்த இடத்துல. இதுல ஒரு உனக்கால் விட்டுட்டேன். பிராபகாயாஸ்து பிராபகாயாஸ்து. அப்ப இந்த இடத்துல பிராபகாயன்னு ஒரு சப்தம் இருக்கு, அப்புறம் அஸ்துன்னு இருக்கு. பிராபகாய ராமாய அஸ்து இருக்கட்டும் அப்படின்னு அது ஒரு கிரியா. அது இருக்கட்டும். வெங்கடேஷாய வெங்கடேஷா அதோட சதுர்த்தி ராமாய மாதிரி வெங்கடேஷாய அவருக்கு மங்களம் உண்டாகட்டும். மங்களம் அஸ்து. இந்த மங்களத்தை அஸ்துவோட சேர்க்கணும், கிரியாவா வச்சுக்கணும். மங்களம் உண்டாகட்டும், பல்லாண்டு பல்லாண்டு இருக்கட்டும். பல்லாண்டுன்னு பாடுறோம் இல்லையா நம்ம பெருமானுக்கு, அதே மாதிரி அவர் பல்லாண்டு பாடுற. சுவாமி தேசிகனோட திருக்குமாரர் சுவாமி தேசிகனுக்கு பல்லாண்டு பாடுறார். கிளியரா இருக்கா இந்த இடம்? இப்போ நமக்கு இதுல என்னெல்லாம் முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டா, நமக்கு ரிகாராந்தம் பார்க்கணும்னா தெரியறது, ரிகாராந்தம் பார்க்கணும்னா தெரியறது. இந்த ரிகாராந்தத்துல இது ரிகாராந்தமே வந்துடும். இந்த மே சப்தம் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அஸ்மத் யுஷ்மத் 2 சப்தங்கள் இருக்கு. என்ன பத்தி சொல்றது, உங்களை பத்தி சொல்றது, அந்த மாதிரி சப்தங்கள். அதனுடைய சதுர்த்தி தான் இந்த மே. கண்டிப்பா இதை நம்ம பார்க்க போறோம். என்ன பத்தி சொல்ற பொழுது எனக்குன்னு சொல்றாங்க இந்த இடத்துல. மேன்றது எனக்குன்ற அர்த்தத்தை கொடுக்கறது. இதெல்லாம் வந்து அகாராந்த சப்தம் தான். பிராபியாய பிராபியமா அவருதான் இருக்கார், பிராபகமா அவர்தான் இருக்கார், உபாயமாவும் இருக்கார், உபேயமாவும் அவர்தான் இருக்கார், வழியாவும் அவருதான் இருக்கார், பலமாவும் அவரேதான் இருக்கார். அததான் இங்க சொல்றது. பிராபியாய பிராபகாய பிராபகாய அஸ்து வெங்கடேஷாய மங்களம். இதனோட அன்வயம் எப்படி வச்சுக்கணும்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிரியா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். கிரியா இங்க என்ன, அஸ்துன்றது கிரியா. இருக்கட்டும் என்ன இருக்கட்டும், மங்களம் மங்களம் ஆகட்டும். அஸ்துன்றது இருக்கட்டும் ஆகட்டும் வச்சுக்கோங்க. மங்களம் அஸ்து. பல்லாண்டு இருக்கட்டும். பல்லாண்டு பல்லாண்டு இந்த வேர்டுக்கு மங்களம் அஸ்துன்றது பல்லாண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, யாருக்கு பல்லாண்டு, எவருக்கு பல்லாண்டு, எவருக்கு பல்லாண்டு அப்படின்னா வெங்கடேஷாய வெங்கடேஷருக்கு பல்லாண்டு. வெங்கடேஷா அப்படின்றது இந்த சுவாமி தேசிகனோட திருநாமம் இல்லையா. அப்படிப்பட்ட தேசிகனுக்கு பல்லாண்டு. சரி, என்னவாலாம் இருக்காரு அவரு, இதெல்லாம் அப்ஜெக்டிவா போயிடும். இந்த அஸ்துவ கொண்டு வந்து நம்ம கீழே போட்டுட்டோம்னா நிச்சயம் எல்லாமே இந்த வெங்கடேஷ அப்படின்ற சப்தத்துக்கு மத்ததெல்லாம் அப்ஜெக்டிவ். வெங்கடேஷருக்கு பல்லாண்டு ஆகட்டும் அப்படின்னா எப்படிப்பட்ட வெங்கடேஷர், பிராபகாயராவும் இருக்கார். அப்படிப்பட்ட இது எல்லாமே சதுர்த்தியில இருக்கு. அப்போ பிராபகாயருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாமே அப்ஜெக்டிவ். வெங்கடேஷாயருக்கு மட்டும்தான் வெங்கடேஷருக்குன்னு சொல்லிடணும். மிச்சது எல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, சதுர்த்தி தான் இருக்கு 100% ஒத்துக்கிறேன் அடி. ஆனா அர்த்தம் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா,
பிராபகமாவும் இருக்கார், பிராபியமாவும் இருக்கார். அப்படிப்பட்ட தேசிகனுக்கு மங்களம். சரி, அவ்வளவுதான் இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல, அப்படிப்பட்ட தெய்வதமாவும் இருக்கார். சரி, வேற என்னவா இருக்கார்? மே குருவே, எனக்கு குருவாவும் இருக்கார். எனக்கு மேன்றது எனக்கு, இதுவும் சத்துர்த்தி தான். அப்படிப்பட்ட குருவுக்கு எதனால அவர் குருவானார்? எப்படி குருவானார்? பிரம்மோபதேசம் பண்ணி வச்சார். எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வச்சதும் அவர்தான். எனக்கு அப்பாவும் இருக்கார், பிரம்மோபதேசம் பண்ண ஆச்சாரியாராவும் இருக்கார். அப்படிப்பட்ட குருவுக்கு தெய்வத்தம் அப்படின்றது பெருமாளுக்கு சமமா சொல்லுது. அப்படிப்பட்ட தெய்வத்தாய பிராபியாயமா இருக்கார், பிராபியமாவும் இருக்கார், பிராபகமாவும் இருக்கார். அப்படிப்பட்ட வெங்கடேசருக்கு மங்களம் உண்டாகட்டும் பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது புரியுதா? எப்பவுமே அப்ஜெக்டிவா யூஸ் பண்ணும்போது அதையும் சதுர்த்தியில இப்ப நம்ம 4.1 போட்டுக்கிறோம், 100% ஒத்துக்கிறேன். இப்போ பிராப்தியானா பிராப்தியகமா இருக்கிறவருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அர்த்தம் சொல்லும் பொழுது, தனித்தனியா சொல்லும் பொழுது குருவுக்கு தெய்வத்தமாக இருக்கிறவருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அர்த்தம் சொல்லும் பொழுது இந்த இந்த ப்ராப்பரான நவுன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் நம்ம வெங்கடேஸ்வருக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லணுமே தவிர மத்தது எல்லாத்துக்கும் இக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுதான் விசேஷங்கள்னு சொல்லுவா. அது ஒரு தனி சப்ஜெக்டா அடியே இதுக்குள்ள புகுத்திடுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி இதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த விஷயத்தையும். புரியுது அடியன்னு சொல்ல வர்றது? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா இந்த விஷயத்த? இல்ல புரியுது. வேற என்ன ஸ்மிருதி, புரியுதா? ஒரு வாட்டி சொல்லட்டுமா? மாமி ஒரே ஒரு தடவை சொல்றீங்களா திருப்பியும்? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ எக்ஸாம்பிள் உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம வித்யா விபக்தி எடுத்தோம்ல, வித்யா விபக்தி எடுக்கும் பொழுது இது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இது புரியும். இப்போ ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாத்துக்கு ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாசனகே. இப்போ ஹயக்ரீவரை உபாசனம் செய்கிறோம், ரைட்? இது புரியறது இல்ல? இப்ப இந்த இடத்துல ஹயக்ரீவரை உபாசனம் செய்கிறோம், இடத்துல ஐய சப்தம் போட்டேன் நான், ஹயக்ரீவரை உபாசனம் செய்கிறோம். மற்றது எல்லாமும் வித்யா விபக்தி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஞானானந்தமயத்தை இப்ப சொல்லி பாறேன், சும்மா சொல்லி பாறேன். ஞானானந்தமயத்தை, தேவனை, நிர்மல ஸ்பட்டிகாகிருதியை, சர்வ விதைகளுக்கு ஆதாரமா இருக்கிறவரை, ஹயக்ரீவரை உபாசனம் செய்கிறோம். இது நன்னா வரல, பட் இதான் மீனிங், அதுதான். ஆனா இது அழகா மீனிங்கோட எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, மீனிங்கோட எப்படி கொடுக்கணும்னு கேட்டா அன்வயம் பண்ணும்போது அதேதான், சேர்த்து அன்வயம் பண்ணும்பொழுது ஹயக்ரீவரை உபாசனம் பண்றோம். எப்படிப்பட்ட ஹயக்ரீவர்? நான் எப்படி சொல்லணும்? ஞானானந்தமயமாகவும் தேவனாகவும் நிர்மல ஸ்பட்டிகா கிருதியாகவும் சர்வ வித்யானாம் ஆதாரமாக இருக்கிற ஹயக்ரீவனை உபாசனம் செய்கிறோம்னு கொடுக்கணும். புரியுதா? அது வித்யாதான், 100% ஒத்துக்கிறேன். தனித்தனியா நம்ம அர்த்தம் சொல்லும் பொழுது ஞானானந்தமயத்தை, தேவனை, நிர்மல ஸ்பட்டிகா கிருதியை அப்படின்னு சொல்றோம். ஆனா டோட்டலா அன்வயம் பண்ணும் பொழுது இதெல்லாம் விசேஷணங்களா இருக்கு. இதெல்லாம் விசேஷணம்னா அப்ஜெக்டிவா இருக்கிறதுனால இதுதான் ப்ராப்பரான நவுன், ஹயக்ரீவம் அப்படின்றதுதான். அதனால இதுக்கு மட்டும்தான் அந்த ஐ சப்தத்தை போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் அதனுடைய அப்ஜெக்டிவ் ஆக்கிட்டேன். புரியுதா? புரியுது மாமி, நல்லா புரியுது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் வெங்கடேஷாய மங்களம், வெங்கடேஸ்வருக்கு மங்களம் அஸ்து, வெங்கடேஸ்வருக்கு மங்களம் அஸ்து. ஓகே, கிளியர். ஆனா எப்படி சொல்லணும்? அப்பாவாகவும் பிரம்மோபதேசம் ஆச்சாரியராகவும் அப்படிப்பட்ட இந்த குருவாகவும் எனக்கு குருவாகவும் தெய்வதாத்மாகவும் பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருக்கின்ற வெங்கடேஸ்வருக்கு மங்களம் அஸ்து. இங்கதான் நான் இக்கு போடுறேன், மத்த எல்லா இடத்துலயும் இதோட அப்ஜெக்ட் வாங்கிட்டேன். இது விசேஷம் தனி சப்ஜெக்ட். பட் அடியன் இதுல புகுத்தி கொண்டு வந்துடுறேன், வேற ஒண்ணும் இல்ல, ஒரே நாள்ல. கிளியர் அது? சுதா கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு, புரிஞ்சுது நல்லா. கேசவன் சுவாமி கிளியரா இருக்குல்ல? அடியன். ஓகே, சரி. இப்ப அடுத்தது இல்ல, இன்னும் ஒரு ஸ்லோகா இருக்கு. இதுவும் முக்கியமான ஸ்லோகான்றதுனால பரித்ராணாய சாது நாம இருக்கீங்க, இதுவும் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறோம்ன்றதுனால அடியே நான் சொல்றேன். 4th chapter 8th ஸ்லோகா பகவத்கீதா. இது
அவதார ரகசியம்னு சொல்லுவா. 4th சாப்டர் 8th ஸ்லோகா பகவத்கீதா. அதாவது 6th ஸ்லோகால இருந்து அஜோபிசன் அவ்யயாத்மா யதா யதா தர்மஸ்ய பத்ராணாய சாதுனா ஜன்ம கர்மச்ச மேதித்யம். சோ 6, 7, 8, 9 இந்த 4 ஸ்லோகாவையும் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா அவதார ரகசியம்னு சொல்லுவா. இது தனி சப்ஜெக்ட். இது தெளிவா ரொம்ப சுவாரஸ்யமா இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கா. சோ இது வந்து 6ல இருந்து 9 இந்த ஸ்லோகங்கள். இதுல ஒரு ஸ்லோகா பரித்ராணாய சாதுனா நமக்கு தேவையானது இருக்கிறதுனால அப்படின்னு எடுத்துட்டேன். அப்படின்னு அப்படி சொல்லிடுறேன். பரித்ராணாய இங்க சதுர்த்தி இருக்கு பாருங்க, வந்தால் அப்படின்னு எடுத்தது. பட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகாவா இருந்ததுன்னா நமக்கு மனசுல வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமேன்றதுனால. என்னம்மா? நான் குரூப்ல வந்து இது ஷேர் பண்ணிருக்கேன் அந்த ஸ்லோகாவை, அதனால அது ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. விநாசாய ச துஷ்கிருதா. இல்ல அடியன் ஏன் எழுதுறேன்னா இந்த விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியது, அதுக்காக எழுதுறேன். தேங்க்ஸ். இந்த இம்பு எழுதணும் இடம் இல்லைன்றதுனால அடியன் மேல புள்ளி வச்சிருக்கேன். இந்த அடியன் சொல்லும் போது சொல்றேன் எந்த இடத்துல மேல புள்ளி வைக்கணும், எந்த இடத்துல வந்து இம்பு எழுதணும்ன்ற விஷயத்தையும் அடியன் சந்தி வரும்போது சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சொல்லிடுறேன். விநாசாய பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம். அடுத்ததும் நமக்கு தேவையானது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அது இருக்கட்டும், நமக்கு தான் தேவை. சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமின்றது கிரியா, யுகே யுகே அப்படின்றது சப்தமி. சரி, நம்ம சப்தமி சொல்லும்போது அது யுகே யூஸ் பண்ணிக்கலாம். யுகே யுகேன்னு வரும். இந்த யுகே யுகேக்கு ஒரு தெளிவா சொல்ற அர்த்தத்தையும் அன்னைக்கு சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான ஸ்லோகான்றதுனால அன்னைக்கு எழுதுறேன், வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா ஸ்மிருதி ஷேர் பண்ணதை அப்படியே காமிச்சுடுவேன். பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதா, இது பூர்வார்த்தம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி, இது கிரியா. சம்பவாமி கிரியா, பெருமாளே சொல்ற வார்த்தை இல்லையா, நான் சம்பவிக்கிறேன், நான் அவதாரம் செய்கிறேன். எப்போ யுகே யுகே. இந்த யுகேக்கு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு தெளிவா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டேன். பரித்ராணாய சாதுனா. இப்ப பாருங்க, இதுல நம்ம வித்யானாம் பார்த்தோம். சர்வ வித்யானாம் ஆதாரம் நம்ம வித்யா விபக்தி யூசேஜ் புரியத்தா. இங்க சாதுனாம் பரித்ராணாய, சாதுக்களை, இது வந்து சஷ்டி பகுதா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இது ரெண்டும் சேர்த்துதான் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். சாதுனாம் பரித்ராணாய, பரித்ராணம், பிராணம் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம். ப்ரொடெக்ட் பண்றது, ரட்சணம் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றது. பிராணம் அப்படின்ற அர்த்தத்துக்கே, பிராண சப்தத்துக்கு ப்ரொடெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். நன்னா பரின்ற சப்தம் உபசர்க்கமா யூஸ் பண்ணிருக்கா. உபசர்க்கம் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, எப்படி திராணம் பண்றாருன்னா பரித்ராணம், நன்னா திராணம் பண்றாரு. பரின்ற சப்தமே பரிதாகன்னு சொல்லுவா. சுத்தி நன்னா நம்மள திராணம் பண்றாராம். யார? சாதுனாம் பரித்ராணாய, சாதுக்களுக்கு பரித்ராணாய, சாதுக்களினுடைய பரித்ராணத்திற்காக வச்சுக்கோங்க. இது வந்து வேற அர்த்தத்தை கொடுக்கணும், பட் அடியே நீ கொடுத்து வச்சுக்கலாம். சாதுக்களினுடைய பரித்ராணத்திற்காக. இப்போ இந்த இடத்துல சதுர்த்தி நம்ம என்ன சொல்லுவோம், பரித்ராணத்திற்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பரித்ராணத்திற்காகன்னு வச்சுக்கலாம், பரித்ராணத்திற்குன்னு வச்சுக்கலாம். சதுர்த்தியோட யூசேஜ் ரெண்டு இடத்துல யூஸ் ஆகும். நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போற அப்படின்னு கேட்டா படிப்பதற்காகன்னு சொல்றோம் இல்லையா, அந்த படிப்பதற்குன்னு சொல்லலாம், படிப்பதற்காகன்னு சொல்லலாம். ரெண்டு சொல்லலாம் இல்லையா அர்த்தம். எதுக்காக ஸ்கூலுக்கு போற, படிக்கிறதுக்கு போறேன், படிக்கிறதுக்காக போறேன்னு சொல்லலாம். அந்த இந்த இடத்துல படிக்கிறதுக்காகன்ற அர்த்தத்தை கூட இங்க வச்சுக்கலாம். அதுவும் நல்லா சூட்டா இருக்கு. இந்த இடத்துல பரித்ராணாய, திராணம் பண்ணுவதற்காக. யார? சாதுனா, சாதுக்களினுடைய பரித்ராணத்திற்காக. புரியுதா? இக்கு நான் வந்து ஆகன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், அதுக்காக அடியன் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த இடத்துல. துஷ்கிருதாம் விநாசாய. துஷ்கிருதாம்னா கெட்டவர்களினுடைய விநாசத்திற்காக, விநாசத்திற்கு விநாசத்திற்காக. நம்ம சதுர்த்தி யூஸ் பண்ணும் பொழுது ராமனுக்குன்னு சொல்ற மாதிரி விநாசத்திற்குன்னு சொல்லலாம், தப்பு இல்ல. ரெண்டு விசேஷம் இருக்கு. சோ விநாசத்திற்கு, அதுக்காகவும் என்ன பண்ற. அப்புறம் வேற தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு, திருப்பி சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக. இதுவும் சதுர்த்தி தான்.
அப்படி அது இருக்கிறதுக்காக சம்பவாமி யுகே யுகே. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும். யுகே யுகேனா சப்தமி 7.1. ராமேன்னு பார்த்தோம்ல நேற்று நம்ம எழுதி கொடுக்கும் பொழுது, அதேதான் யுகே ராமே யுகே 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 ராமே ராமேன்ற மாதிரி சப்தமி சப்தமி யூசேஜ். சம்பவாமின்றது கிரியாபதம் verb. ரைட்டா? இப்போ நமக்கு என்ன இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். நான் இதை எடுத்ததுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, பெருமாள் எல்லாருக்கும் நல்லவனாதான் இருப்பான். ஏன்னா சுகிருதம் சர்வபூதானாம்னு தான் பகவத்கீதைன்னு சொல்லியிருக்கான், வேதத்துல சொல்லியிருக்கான். எல்லா இடத்துலயும் சொன்னது என்னன்னா சுகிருதம் சர்வபூதானாம். நான் சுகிருதா தான் இருக்கேன். யாருக்கு? சர்வபூதானாம் சுகிருதான்னு சொல்லிட்டான் பெருமாள். அப்படி இருக்கும் பொழுது எங்க துஷ்கிருத்தர்களை விநாசனம் பண்றதுக்காக அவன் வந்தான் அப்படின்னு கேட்டா, இதுக்கு என்ன சமாதானம் சொல்றா பெரியவா அப்படின்னா, அவனுக்கு எல்லாரும் நல்லவாதான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா யாரு பெருமாள எம்பெருமான ஆசிரியிக்கிறாரோ அவளுக்கு தொந்தரவு பண்றவா, அதாவது ஆசிரியிக்கிறவா, ஒருத்தர் நம்மள ஆசிரியிக்கிறா. பட் ஆனா அந்த ஆசிரியிக்கிறவாளுக்கு பிடிக்காதவா, சில பேர் பிடிக்காதவானது அவளை எதிரியா நினைச்சுட்டு இருப்பாள்ல, அந்த எதிரிகள் தான் இவனுக்கு எதிரிதான். ஆசிரியிக்கிறவாளுடைய யாரு பிரபத்தி பண்ணி எம்பெருமான் கிட்ட சரணாகதி அடையறாரோ அந்த சரணாகதி அடையறவாளுடைய எதிரிகள்னு சில பேரு அவ நினைச்சுட்டு இருக்கா எதிரிகள்னு சொல்லிட்டு, அந்த எதிரிகளை விநாசனம் பண்றதுதான் இங்க துஷ்கிருதாம் விநாசாய அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதுக்கள் தான் பெருமாளுக்கு எல்லாருமே நல்லவாதான், சுகிருதர் தான் எல்லாருக்கும் அவனுடைய ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது எல்லாருமே நல்லவாதான். எங்க எதிரிகளை அழிக்கிறதுக்காக இங்க வந்தான் பெருமாள், ராவணன் அழிக்கிறதுக்காக ஏன் வந்தான் அப்படின்னா கொஸ்டின் கேட்டான்னா அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சரணாகதி பண்ணி பிரபத்தி பண்ணவாளுடைய எதிரினா பெரும்பெருமானுக்கும் எதிரிதான் அவன். அதனால அப்படி காமிச்சிருக்கா துஷ்கிருதாம் விநாசாயன்னு சொல்லிட்டு. அப்புறம் யுகே யுகேன்ற சப்தத்துக்கு ஒரு யுகத்திலையும் அவன் தோன்றானா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி பகவத் ராமானுஜரா இருக்கட்டும், சுவாமி தேசிகனா இருக்கட்டும், இதுல வியாக்கியானத்துல காமிக்கும் பொழுது யுகே யுகே அப்படின்றதுக்கு ஒரு யுகத்துலன்னு இல்ல, ஆசிரியம் பண்றவா, அதாவது ஆசிரியிச்சிருக்கா இல்லையா, பிரபத்தி பண்ணி பெருமாள் அடைக்கலமா வந்திருக்கா இல்லையா, அவ எந்தெந்த ரூபத்துல அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்பப்போ இவன் தன்னை காமிச்சுக்கிறானா. அதுதான் யுகே யுகேன்றதுக்கு அர்த்தம் காமிக்கிறா பெரியவா. சாதாரணமா மேலோட்டமான அர்த்தம், அதாவது ஆபாத்த பிரதின்னு சொல்லுவா. ஒரு ஸ்லோகத்தை பார்த்த உடனேயே பாத்தம் அப்படின்னா பார்த்த உடனேயே, பார்த்தம்னா விழறதுன்னு அர்த்தம். அதாவது விழறதுன்னா கண்ணுல டக்குன்னு படுற சப்தங்களை வச்சு ஒரு அர்த்தம் சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்? யுகே யுகேனா ஒரு யுகத்திலும் அவன் அவதாரம் பண்றான். கிருஷ்ண அவதாரத்தின் துவாபர யுகத்தை ஒரு அவதாரம் பண்றான், திரேதா யுகத்தை ராமனாவராம், அந்த மாதிரி ஒரு புத்த யுகத்தை இப்படி வரான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு யுகே யுகேன்றது ஆபாத்த பிரதீதினா அது பார்த்த உடனே ஒரு அர்த்தம் தோன்றது இல்லையா, அதுதான். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் சொல்ற சாதாரண அர்த்தம் என்னன்னா ஒரு யுகத்திலையும் பிறக்கிறான்றதுதான். பட் நம்ம பெரியவா எப்படி எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டா, ஒரு யுகம்னா ஒரு யுகம் கிடையாது. இந்த சாதுக்கள்லாம் எப்படி அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அந்தந்த மாதிரி அவன் தன்னை காமிச்சு கொடுத்துக்கிறான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி, அதாவது அவ எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி சம்பவாமி, நான் தோன்றுகிறேன், அவதாரம் பண்றேன் அப்படின்னு நீங்க காமிக்கிறா. அந்த யுகே யுகே சப்தத்துக்கு ரகசிய அர்த்தம் இது பிரிவா சொல்றது அடியே நீங்க விண்ணப்பிச்சுட்ட, வேற ஒண்ணும் இல்ல. சோ அதுக்காக தான் அடி இது எடுத்தது. சோ நமக்கு தேவையானது இங்க பரித்ராணாய சதுர்த்தி. ஆனா எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? சாதுனாம் பரித்ராணாய சதுர்த்தி. ஈவன் இது 6.3 தான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா நமக்கு தேவையானது பரித்ராணாய, சாதுனாம் பரித்ராணாய 4.1, துஷ்கிருதாம் விநாசாய இது 4.1, இது 6.3 தான். இதுவும் கிருத்து சப்தம், இது துஷ்கிருத் பகாராந்த சப்தம், அதனுடைய 6.3. சரியா? நம்ம அதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய இது 4.1 கிளியராகவே இருக்கு. அப்படிப்பட்ட யுகே யுகே சம்பவாமி, அதற்காக நான் ஒவ்வொரு யுகத்திலும் அப்படின்னு சாதாரணமா சொல்றேன். பட் ஆனா அவாவா எப்படி ஆசைப்படுறாங்களோ அந்தந்த ரூபத்துல நான் அவளுக்கு காட்சி கொடுத்து சம்பவாமி நான் அவதாரம் பண்ணுகிறேன் அப்படின்னு, அவதாரம் பண்ணுகிறேன்னு பிரியா அவனே சொல்றான். இது கிளியரா இருக்கா? இது சதுர்த்தி வரைக்கும் ஒரே ஒரு இது, இந்த துஷ்கிருதாம் விநாசாய, அதுக்கு அதை எப்படி அது சேர்த்தது எப்படி வருது? அதாவது துஷ்கிருதாம்னா துஷ்கிருத்தருடைய விநாசத்திற்காக, துஷ்கிருத்தர்களுடைய விநாசத்திற்காக.
விநாசம் விநாசம்னா என்ன சார்? நாசனம், அழிக்கிறது, நாசனம் பண்றது அப்படின்னு. அந்த இடத்துல தான் புரியல. ஒரே ஒரே ஒரு தடவை அந்த துஷ்கிருத்தர்களுடைய அழிக்கிறது, அது அது எப்படி வருது மட்டும். எப்படி வரும்னு கேக்குறீங்களா? ஆ அதாவது சாதுனா பரித்ராணாய, சாதுக்களுடைய பரித்ராணத்திற்காகவும் துஷ்கிருதர்களுடைய விநாசத்திற்காகவும், விநாசம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம், விநாசத்திற்காகவும் அழிக்கிறதுனா என்னன்னா அவளுக்கு ஒரு நல்ல கதி கொடுக்கறது தான். இப்போ ராவணனா இருக்கட்டும், இல்ல இது சொன்னா புரியதா பாருங்க, எல்லாம் பெருமாளோட கையில சாகணும்ன்றது ஒரு தனி வரம் தான் இது இல்லையா? சோ இந்த நாசனம்னே போட்டிருக்கலாம். ஆனா இங்க விநாசானன் போட்டதுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா, இல்ல அது எனக்கு தோன்றது, இன்னும் வியாக்கியானத்தை பார்க்கல, அவனோட கையில அழியறதுன்றது வந்து ஒரு அனுகிரகம் தான். கண்டிப்பா அனுகிரகம்ன்றது ஒரு இதுதானே, நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா பெருமாளோட கையில அழிஞ்சா திருப்பி புறக்கமாகும் இல்லையா? அப்படி இருக்கிறதுனாலதான் விநாசாயன வீண் உபசர்க்கத்தோட கொடுத்திருக்கா. நாசனாயன்னு போட்டிருக்கலாம், ஆனா துஷ்கிருதாம் விநாசாயனா திருப்பி அவன் புறக்காம இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கதையை கொடுத்து அமுச்சு விட்டுருக்கான் பெருமாள். அவ்வளவுதான். சோ நாசனம்ன்றது அடியே நான் அழிக்கிறது, நாசனம்ன்றது அழிக்கிறது. நாசனத்திற்காகவும் இந்த சா இருக்கிறது வந்து அண்டு சொல்றது. எங்க சொல்லுங்க. இப்ப இந்த லைக் 6th வந்து அவனுடைய அப்படிங்கிற மாதிரி வருது, கரெக்டா? சோ இப்ப துஷ்கிருத்தர்களுடைய விநாசனத்திற்கு அப்படி வருமா? அது அந்த இடம் தான் எனக்கு புரியல. இப்ப ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஆக்சுவலா இந்த இடத்துல 6.3 நான் போட்டிருக்கேன், ஆனா சில இடங்கள்ல நம்ம வந்து இத 4 பாயிண்டா கூட யூஸ் பண்ணலாம். அது கிராமர் நமக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் கொடுத்திருக்கு, துஷ்கிருதர்களுக்கு விநாசத்தை கொடுப்பதற்காக. இப்போ ஓகேவா இருக்கா? இத 6.3 வச்சுக்காம நீங்க 4.3 அர்த்தத்துல, ஏன்னா சில இடங்கள் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நல்லாவே கொடுத்துருக்கா, ரூல்ஸ் இருக்கு நமக்கு சம்ஸ்கிருதத்துல பொறுத்த வரைக்கும். 6.3னா 6 அதாவது அர்த்தத்தை வச்சுதான் நம்ம இங்க கொண்டு வரும். இப்போ உங்களுக்கு அது சூட் ஆகாத மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல, அவர்களுடைய விநாசத்திற்காக நான் இப்போ இப்படி சொல்லி பாருங்க, துஷ்கிருதர்களுக்கு விநாசத்தை கொடுப்பதற்காக. இப்ப கிளியரா இருக்கா? சோ அதே மாதிரிதான் சாதுனாம் பரித்ராணாயம், அதே மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான். சூப்பர். அவ்வளவுதான், சாதுக்களுடைய பரித்ராணத்துக்காக. ஆக்சுவலா எனக்கு இங்க 6.3 வந்து உங்களுக்கு நான் 4ன்னு சொன்னேன்னா குழம்பிடுவேன்றதுக்காக நான் 6.3 வச்சுட்டேன். அது ரூபம் அப்படிதான் இருக்கு, ஆனா சஷ்டி அர்த்தே சதுர்த்தின்னு சொல்லுவா, சதுர்த்தி அர்த்தே சஷ்டின்னு இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் இருக்கு, நிறையவே இருக்கு, நம்ம கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்கா நமக்கு. ஓகே ஓகே. சோ அத அன்வயமா மாத்தும் போது அது ரெண்டும் சேர்ந்தா ஒரே இதுவா இது பண்ணிக்கலாம். ஒரே வேர்டா காமிக்க கூடாது, பக்கத்து வச்சுக்காங்க. துஷ்கிருதாம் விநாசாய, இது அன்வயப்படுத்துறது எப்படி அப்படின்னா, சாதுனாம் பரித்ராணாய துஷ்கிருதாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய ச யுகே யுகே சம்பவாமி. சரி சரி, ஓகே தானே இது? அடி 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 விதார்த்திக சிம்மாய கல்யாணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே சிங்கமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பக்தவத்சலாய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசுதேவாய மகாதேசிகாய நமஹ. சன்னியாசி. Yes.